WWE ஃபேஸ் ஆஃப் த கம்பெனி ஆகிறதுக்கு திறமை மட்டும் பத்தாது, ஆடியன்ஸ் சப்போர்ட் பண்ணணும். WWE மேனேஜ்மெண்ட் கிரியேட்டிவ் டீம்லாம் ஸ்டோர் லைன்ல புஷ் கொடுத்தாதான் அந்த ரெஸ்லருக்கு ஹைப்பே பண்ண முடியும். அப்படி எல்லாமே கிடைச்ச ஒரு ரெஸ்லர் தான் த ரூலர் ஓபா ஃபெமி. ஓபா ஃபெமி எப்போ ரெசல்மேனியாவில் பிராக் லெஸ்னரை தோக்கடிச்சாரோ அதிலேயே தெரியுது WWE ஓபாவை எந்த லெவலில் பார்க்குறாங்கன்னு. பிராக் லெஸ்னர் இப்படி தான் WWE ஒரு பெரிய ஸ்டார் ஆனாரு. இப்பயுமே பீஸ்ட் பிராக் லெஸ்னரா ஆடியன்ஸ் இன்னுமே ஹைப்பாக தான் செய்கிறாங்க. அப்படிப்பட்ட பிராக் லெஸ்னர் கூட சேர்ந்து ஓபா ஃபெமி இப்போ செம ஸ்டோர் லைன் பண்ணிட்டு இருக்காரு. ரெசல்மேனியாவில் பிராக் தோத்த அப்புறம் ரிட்டையர் ஆகுறான்னு ஒரு நடிப்பை போட்டாரு பாருங்க, எல்லாருமே நம்பிட்டோம். அது ஏன் நம்புற மாதிரி இருந்துச்சுன்னா, பிராக் எப்போ என்ன பண்ணுவாருன்னு யாருக்குமே தெரியாது. ஓபா ஃபெமி ஜெயிச்சனால பிராக் ரிட்டையர் ஆனா அது பாசிங் ஆஃப் த டார்ச் மொமெண்டா இருக்கும்னு ரிட்டையர் ஆகிறாருன்னு பார்த்தா, பிராக் ரிட்டர்ன் ஆகி ஓபாவை மறுபடியும் அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. கிளாஷ் இன் இட்டாலியில ஒரு ரீமேட்சும் நடந்தது, அதில் பிராக் லெஸ்னர் தான் ஜெயிச்சிட்டாரு. பிராக் ஓபா ஃபெமியோட ரைவல்ரி இதோட 1-1 இருந்துச்சு. இன்னொரு மேட்ச் வச்சு யார் பெஸ்ட்னு பார்க்கலான்னு தான் அடுத்த ஸ்டோர் லைன் போயிருக்கும்னு தான் ஆடியன்ஸ் எல்லாருமே எதிர்பார்த்தோம். ஆனால் அவங்க ஓபா ஃபெமியை கிங் ஆஃப் த ரிங் டோர்னமெண்ட்ல கலந்துக்க வச்சு அதில் ஜெயிக்கவுமே வச்சுட்டாங்க. கிங் ஆஃப் த ரிங்ல வின் பண்றவங்க WWE சாம்பியன் இல்லாட்டி வேர்ல்ட் சாம்பியன்ஷிப்க்கு ரெசல் பண்ணலாம்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் ஓபா அந்த வாய்ப்பை தள்ளி வச்சுட்டு பிராக் கூட இருக்கிற ரைவல்ரியை முடிச்சு வைக்கிறேன், சம்மர் ஸ்லாம்ல ஓபா ஃபெமி வர்சஸ் பிராக் லெஸ்னர் பார்ட் 3 வந்து அவங்க புக் பண்ணியிருக்காங்க. நிறைய ஆடியன்ஸ்க்கு இந்த மூவ் எரிச்சல் தான் ஆச்சு. ஏன்னா பிராக் லெஸ்னர் ஓபா ஃபெமி மேட்ச் தான் நடக்க போகுதுன்னா கிங் ஆஃப் த ரிங் டோர்னமெண்ட்ல வேற யாராவது ஜெயிக்க வச்சிருக்கலாமேன்னு தான் யோசிக்கிறாங்க. அட்லீஸ்ட் அந்த ரெஸ்லருக்காச்சும் ஒரு சாம்பியன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும்னு ஆடியன்ஸ் யோசிச்சாங்க. அதுக்கு ஓபா ஃபெமி சொல்ற காரணம் என்னன்னா, பிராக் அந்த சாம்பியன்ஷிப் மேட்ச்ல கண்டிப்பா இன்டர்ஃபியர் ஆகி ஓபா ஜெயிக்க விடாம பண்ணிருப்பாருன்னு நினைக்கிறாரு. இது எல்லாருக்குமே ஏத்துக்கிற மாதிரி ஒரு லாஜிக்கல் ரீசனா இருக்காது. ஆனா அவங்க ஓபாக்கு ஹைப் கொடுக்க முடிவு பண்ணிட்டாங்க. பிராக் லெஸ்னர் ரைவல்ரி முடிச்ச அப்புறம் ஓபா ஃபெமி தான் சாம்பியன்ஷிப் மேட்ச் நடக்கும் போல. இந்த சம்மர்ஸ்லாம் மேட்ச் வேற பிராக்கோட ஹோம் டவுன்ல நடக்குது. மேபி பிராக்கோட லாஸ்ட் மேட்சா கூட இது இருக்கலாம். ஓபாக்கு இருக்கிற ஹைப்புக்கு கண்டிப்பா அவர் தான் இந்த மேட்சையும் ஜெயிப்பாருன்னு தோணுது. பிராக் இதுல தோத்தாலுமே அவர் எப்பயுமே WWE பீஸ்ட் பிராக் லெஸ்னர் தான். அதுவே ஓபா இந்த மேட்சை ஜெயிச்சா ஒரு ஃபியூச்சருக்கு இன்னுமே ஹைப் ஜாஸ்தி ஆகும். ஸ்டோர் லைனும் அப்படிதான் பண்ணுவாங்கன்னு எனக்கு தோணுது. WWE புது சேனல் இது, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நிறைய WWE கண்டென்ட்ஸ் போட்டுட்டே இருப்பேன்.